நண்பர் ரஜினிகாந்த் பேரை பொய் காத்துன்னு இந்த மாதிரி பேசக்கூடாது இருக்கு. இந்த மாதிரி சொன்னார் இல்லையா, எஃப்ஐஆர்ல மென்ஷன் ஆயிருக்குங்க. இங்க பாருங்க, உச்சநீதிமன்றத்துல தேவை ஒரே இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு டிஜிபி பிரச்சனை கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் கேவலமா நீங்க பிஹேவ் பண்ணாதீங்க. யாருமே நான் கிளம்புறேங்க. தகுதி இருந்துச்சுன்னா, உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா, உனக்கு லாஜிக் மைண்ட் இருந்துச்சு, எதிர்வாதம் பண்ணு. டிஎஸ்பி 3 முறை சொன்னாரு, 4 முறை சொன்னாங்க அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக உட்கார்ந்து இந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய ஏடிஜிபி உட்கார்ந்தும் மாநிலத்தினுடைய பேரிடர் மேலாண்மை துறைக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய செக்ரட்டரி உட்கார்ந்து சொன்ன விஷயம். அததான் அவர் சொன்னாரு. டிஜிபி டிஎஸ்பி 4 தடவை பேசினாரு. அது எப்படி பொய்யா மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்றனால ஒரே அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஒரே ஒரு நிமிஷம் சார், அத தான சொன்னாரு. நீங்க அதுக்கு நீங்க பேசுங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல பேசுங்க. ஒரே ஒரு பொய்க்காந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் நீங்க எதுக்கு சார் உள்ள வரீங்க? நான் உள்ள வரவே தேவையில்லாம நீங்க நான் பாயிண்ட சொல்ல வரேன். நீங்க மறுபடியும் அங்கேயே தான் சொல்றீங்க. அதாங்க நீங்க விருப்பமே இல்லன்றீங்க. சார் நீங்க யாரு? நீங்க என்ன பேசுவீங்களா? சார் பிரகாஷ் நீங்க என்ன பேசுறீங்க? பிரகாஷ் அவர் ரஜினிகாந்த் சார் கொஞ்சம் ஐயோ ரஜினிகாந்த் சார் சொன்ன ஒரு வார்த்தை ஒரே நீங்க எவ்வளவு பர்சனல் அட்டாக் வேணா சார். ரஜினிகாந்த் சார் இங்க பாருங்க, பர்சனல் அட்டாக் வேணா. நீங்க அவர் சொன்னதை நீங்க வார்த்தை சொல்லுங்க சார். நீங்க உங்களுக்கு ரைட் இருக்கு, டைம் நீங்க எவ்வளவு வார்த்தை அதுக்கு அப்புறம் விட்டீங்க சார். கடைசில நீங்க தப்புலையா வருது. நீங்க எவ்வளவு வார்த்தை விட்டீங்க? நீங்க வார்த்தை விட்டீங்களா? நீங்க வார்த்தை விட்டீங்களா? பிரகாஷ் அந்த மாதிரி நான் வார்த்தையில விடுங்க. ரஜினிகாந்த் சார் உங்களுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு. அவர் என்னதான் பேசுறாருன்னு கேளுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க ப்ளீஸ். சொல்லுங்க சார் ப்ளீஸ்.